ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அகெயின் இன்னொரு பிரேக் டவுன் வீடியோ தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஒரு எக்ஸ்டர்னலையும் இன்டர்னலையும் மெர்ச் பண்ணி நேனோ ஸ்ட்ரக்சரில் என்கிட்ட எடுத்திருப்பேன் அப்படின்றத தான் நான் போட்டிருப்பேன். ஸோ அதே போல் தான் இந்த விஷயமும் ஃப்ரைடேயில் ஓகேங்களா, நம்ம இதை வந்து எதிர்பார்த்து எடுத்தோம். ஸோ மார்க்கெட் கரெக்டாக அந்த ஆல்கோரிதமுடைய ப்ரைஸை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவை நான் இப்போது ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் வந்து நமக்கு இது வந்து ஒரு மேஜரான எக்ஸ்டர்னல். இது எக்ஸ்டர்னல் அண்டு என்னுடைய சில்வர் புல்லட்டுடைய விண்டோவையும் நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10 AM ஓகேங்களா. ஸோ UTC -4 நியூயார்க்கில் இது நமக்கு சில்வர் புல்லட்டுடைய டைம் இது தான். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சில்வர் புல்லட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்டாக எக்ஸ்டர்னல் வந்து எடுக்குது. ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் எப்போ எடுக்குது? என்னுடைய சில்வர் புல்லட்டில். சில்வர் புல்லட்டில் எடுத்த உடனே மார்க்கெட்டில் எனக்கு ஹெவியான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் இருந்தது. ஓகே, ஸோ பை ஸ்டாப்பாக ஆக்ட் ஆகுமா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அனதர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், ஒரு 15 மினிட்டு. பட் ஆனால் 15 மினிட்டில் திருப்பியும் நான் நினச்ச மாதிரி பை தான் வருமா அப்படின்ட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் இங்கே கொடுத்து சிஎஸ்டி கொடுத்துது. ஸோ சிஎஸ்டி எதில் நடக்குது அப்படின்னா இந்த கேண்டில் வந்து நமக்கு மேக்ரோவுக்குள்ளே க்ரியேட் ஆன ஒரு க்ளோஷர்ஸ். ஓகேங்களா. பட் ஆனால் இது க்ளோஷர், அதாவது இந்த சிஎஸ்டி வந்து பிரேக் ஆகிற அந்த டைம் வந்து சில்வர் புல்லட்டு. ஓகேங்களா. அதாவது மேக்ரோ முடிஞ்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகி கீழே க்ளோஷர் வைக்குது. ஸோ அதுக்கப்புறமா இமீடியட்டாக எனக்கு புரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு மேஜராக என்னென்ன இன்டர்னல் இங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது எனக்கு இப்போது 1 மினிட்ல பார்த்த உடனே தெரியக்கூடிய ஒரே விஷயம் இந்த இடத்துல ஐஎஃப்இஜி. அண்ட் 15 மினிட்டில் போகும்போது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மைனூட்டாக ஒரு எஃப்ஏஜ் இருந்தது. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து எனக்கு என்னது அப்படின்னா செல்லும் செல்லு எடுக்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு எனக்கு ஒரு டார்கெட்டாக இது அமைஞ்சது. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு ஸ்டாப் ஹண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் ஹண்ட்டான அந்த ஒரு லோவில் இருந்து அகைன் கீழே போல் அப்படியே மேலே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து போயிடுச்சு. அப்போ நான் இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கெட் திருப்பி ட்ரேட் ஆச்சுன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கலாம். ஏன்னா ஓடியில் அகைன் இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. தப்பு கிடையாது. இப்போ இந்த இடத்துலேருந்து மைனர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த 5 மினிட்ல இருந்து இதில் மைனர் பார்த்தீங்க அப்படின்னா இது எம்எஸ்பி, அப்புறமா இது எம்எஸ்பி. இப்போ இந்த இடத்துல சின்னதாக எம்எஸ்பி கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஆகிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகிருக்கு. அதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட போயிருக்கு. அப்போ நான் இது என்னவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்டாப் ஹண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு, அதாவது ஸ்டாப்லஸ் கலெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸாக இருந்து எஃப்இஜி. ஓகேங்களா. அந்த எஃப்இஜி அப்படியே ஃபெயில் பண்ணுது. ஃபெயில் பண்ண உடனே நமக்கு சில்வர் புல்லட்டில் என்னவா மாறுது, நம்மளுடைய இன்டர்னலுக்கு உண்டான ஒரு டார்கெட்டாக இது அமையுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்த என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்தது. ஸோ என்ட்ரியோட ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஓகேங்களா. நம்ம எதிர்பார்த்த ரிவார்டு அப்படின்ட்டு பார்க்கும்போது 1:1.5. ஓகேங்களா. வித்தின் 3 கேண்டில் நமக்கு போயிடுச்சு. ஸோ 83 பெப்ஸ் 80 பெப்ஸ் பக்கம் நமக்கு இதில் டிபியும் கொடுத்தான். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் எடுத்தான். எக்ஸ்டர்னல் எடுத்து சிஎஸ்டி கொடுத்தான். சிஎஸ்டி கொடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து கரெக்டாக ஆர்டர் ஃப்ளோ வந்து மெர்ச் பண்ணி ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் இம்பேலன்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ வால்யூம் இம்பேலன்ஸில் இந்த கேண்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் ட்ரேட் ஆகிட்டு கீழே வருது. அகெயின் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பை கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பை கேண்டில் வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு பிரேக்கர் பிளாக்கில் சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ பிரேக்கர் பிளாக்கில் சப்போர்ட் ஆகிருக்கு. இது எப்படி நீங்கள் பிரேக்கர் பிளாக்காக எடுக்கலாம் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோன்னு வரும்போது ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாறும். எல்லா பிடிஆரையுமே அப்படி தான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்றது வந்து இது வந்து சிஎஸ்டி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா. சிஎஸ்டி கொடுத்து இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் மேலே பிரேக் ஆன உடனே இது ஆர்டர் பிளாக்லேருந்து பிரேக்கர் பிளாக்காக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆன உடனே நம்ம அதை வந்து சில்வர் புல்லட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் விஷயம். அண்ட் இங்கே பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு மைனூட்டான ஒரு பிடிஆரை வந்து இந்த இடத்துல வச்சுருந்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி இஎஃப்இஜி. ஓகேங்களா. ஸோ இந்த இஎஃப்இஜியில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டிப் கொடுக்குது. அந்த டிப் எப்படி இருக்குது அப்படின்னா எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக கேண்டில் லெவலில் ஒரு ப்ரீவியஸ் கேண்டில். ஓகேங்களா. இந்த கேண்டலில் இருக்கக்கூடிய இஎஃப்இஜி ஃபுல்லாக 100% எடுத்துகிட்டு
இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணுது. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இதில் ஹெவியாக செல்லர் இருக்காங்க. ஸோ நீங்கள் செல் தான் போகணும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே தான், உங்களுடைய என்ட்ரி நெக்ஸ்ட் கேண்டில் தான் அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமாக இந்த இடத்துல சொல்ல வரான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இன்டர்னலில் தான் டார்கெட்டே வச்சுருக்கோம். கரெக்டாக? அப்போது இன்டர்னல் டார்கெட் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம அகைன் பை பார்க்கக்கூடாது. ஸோ அதில் ஒரு 4 கேண்டில் இல்லை ஒரு 2 கேண்டிலே போகட்டும். நம்ம அதை வந்து டார்கெட்டாக எடுத்துப்போம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இன்டர்னலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எனக்கு கிடைச்சது எவ்வளோ அப்படின்னா 1:2 பக்கம் வரையும் எனக்கு கிடைச்சது. பட் ஆனால் எனக்கு தேவை 1:1.5 தான். ஸோ ஒன்ஸ் எனக்கு இது கரெக்டாக பிடிரேக்கு முன்னாடியே மேட்ச் ஆனால கொஞ்சம் நல்ல ஒரு அக்யூரஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த என்ட்ரி லைவில் கொடுத்துருப்பேன். ஸோ லைவில் கொடுத்த மாதிரி இங்கே என்ட்ரி அப்புறமா மார்க்கெட் இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து டிபி ஹிட் ஆகுது. டிபி ஹிட் ஆகிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆகுது. ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அகெயின் வந்து இமீடியட்டாக ரிவர்சலும் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஎஃப்இஜில் அகெயின் ஏதாவது ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றதுக்காக நம்ம பார்த்தோம். ஏன்னா ஐஎஃப்இஜில் ட்ரேட் ஆகிட்டு நல்ல ஒரு புஷ்ஷை வந்து மேலே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பை போகலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். இங்கே எப்படி இஎஃப்இஜி கிடச்சிதோ அதே போல் இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு நார்மலான ஒரு சைஸில் இஎஃப்இஜி கிடச்சிது. ஸோ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் ட்ரேட் போகலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேக்ரோவுக்கு வெளியில் இருந்ததுனாலையும் அதே போல் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாதனாலையும் நம்ம அந்த என்ட்ரி போக முடியல. ஸோ எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் மாற்றுற அளவுக்கு அது போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓகேங்களா நம்ம எதிர்பார்த்த அந்த இடத்துல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்வளவோ பெப்ஸு போயிருந்தது. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 560 பெப்ஸு பக்கம் மேலே போயிருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் நம்ம விடவும் செய்வோம். அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய செக்லிஸ்ட் படி நமக்கு கிடைச்சிது அப்படின்னா ஓகே. அது நம்மளுடைய ரீசனபிள் ப்ராஃபிட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சம்டைம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணி இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கவே முடியாதா அப்படின்னா எடுக்க முடியும். பட் ஆனால் கொஞ்சம் வால்டிலிட்டிக்கு முன்னாடி ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி ட்ரம்ப்போடைய ட்விட் போட்டதுனால இந்த ஒரு சினாரியோ இங்கே நடந்தது. ஸோ அதனால தான் இந்த கேண்டில் ரொம்ப பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேலே போயிருக்கு. வித்தின் ஒரு 30 மினிட்ஸில் மட்டுமே இவ்வளோ ரேஞ்ச் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம எடுத்த என்ட்ரிக்கும் இந்த போன இந்த ஸ்ட்ரக்சருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது ஏன் எடுத்தோம் அப்படின்னா காரணம் ஆல்ரெடி சொன்னது போல் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டு பிடிஐஸ் இது 3மே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3மே யூஸ் பண்ணி தான் நான் இந்த என்ட்ரி எடுத்தேன். கரெக்டாக மார்க்கெட்டில் இது வந்து என்னுடைய டிபியை கரெக்டாக ஹிட்டும் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த ட்ரேடை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருந்ததுன்னா மேக்ஸிமம் 2.5 என்னமோ போயிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ 1:2 வரையும் போயிருக்கு. ஸோ 1:2 போனதுக்கப்புறமா இமீடியட்டாக என்ன பண்ணிருச்சு அப்படி கரெக்டாக இங்கே இருந்த பிசியில் ட்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அங்கே ஐஎஃப்இஜி இல்லாமல் இந்த இடத்துல பிசியும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிசியில் அப்படியே 50% அப்படியே ட்ரேட் ஆகுது. ட்ரேட் ஆன அடுத்த கேண்டல் இருந்து ஓகேங்களா அந்த ரிஜெக்ட் ஆன கேண்டலில் இருந்து இந்த புல்லிஷ் கேண்டல் போனது தான் இமீடியட்டாக அப்படியே போயிட்டே இருந்துருச்சு. ஸோ இப்படி தான் அந்த ட்ரேட் வந்து நேற்று நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அண்டு வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய பிரேக் டவுன்ஸை நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்லை வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுடைய ட்ரேடிங் வேயில் ஒரு ட்ரேடை எப்படியெல்லாம் கூட எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இது மூலியம் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்முடைய பேட்ச் 6க்கு உண்டான என்ரோல்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணி இமீடியட்டாக உங்களுடைய சீட்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த இடத்துல வந்து உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக உருவாக முடியுமா அப்படின்னா 100% முடியும். எங்களுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட்டை உள்ள கண்டிப்பாக போடுவோம். சார்ட்டை ரிவ்யூ பண்ணுறது அப்புறமா ப்ராப்பரான ரிப்ளை கொடுக்கறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் செய்வோம். பட் ஆனால் உங்கள் சைட்லேருந்து அதை ப்ராப்பராக நீங்கள் ஹோம் ஒர்க்காக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணி தப்பாக கரெக்டும் ஸோ நாங்கள் அதை பார்த்து சொல்லுவோம். அண்டு லைஃப் டைம் கம்யூனிட்டி ஆக்சஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உருவாகிற வரையவே எங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். தென் அதோட முடிவு போகிறது கிடையாது. ஸோ சம்டைம் வந்து வெபினார்ஸ் வந்து நடத்துவோம். ஓகேங்களா? ட்ரேடிங் ரிலேட்டடாகவே வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். இல்லைனா ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து
ஏதாவது ஒரு விஷயங்கள செய்கிறதோ, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வெபினாரில் இருக்கும். அண்டு உங்களுக்கு கிளாஸஸில் வரக்கூடிய அந்த ரெக்கார்டிங், ஓகேங்களா, நீங்கள் இன்கேஸ் வராமல் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்கள் கூகுள் டிரைவ் மூலிமா ப்ரொவைட் பண்ணுவோம். அண்டு அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நோஷனில் நாங்கள் எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மென்டார் யார், அண்டு கிளாஸஸ் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிளாஸு, அப்புறமா எத்தனை டேஸ் இருக்கும், அண்டு அந்தந்த கிளாஸஸ்க்கு உண்டான டைட்டில் என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றது எல்லாமே நோஷன் வழியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த விஷயத்த வந்து ஈஸியாக உங்களால் பண்ணிட முடியும், ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய பிரேக் அவுட் வென் அண்டு நம்மளுடைய பேட்சஸ்க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் பாருங்கள், நம்மளுடைய லைவ் பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள், அண்டு பேக் டெஸ்டட் பீப்புள்ஸோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அவங்களுடைய சைக்காலஜிக்கல் மெத்தட் எப்படி இருக்குது, அவங்க ட்ரேடிங் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அண்ட் எங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் எங்களுடைய டீச்சிங்ஸ் வந்து லைவில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய லைவ் என்ட்ரிஸ் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டு ரெக்கவர் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போது ரீசெண்ட் மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஜஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸுக்காக எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து கரெக்டான ட்ரேடரா அண்டு கரெக்டான ஐசிடி வந்து ஃபாலோ பண்ணுற ட்ரேடரா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோவில் சொந்த வந்த விஷயங்கள். ஸோ இதுக்கு மேலே உங்களுடைய எஃபோர்ட்ஸ் தான் இந்த சார்ட்டில் இருக்கும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேர்னிங் பர்பஸுக்காகவும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், அண்ட் லெட்ஸ் சி ஆன் அனதர் பிரேக் டவுன் வீடியோ.